நேபாளத்தின் அடுத்த தலைமைத்துவம் யார் என்பது தொடர்பில் தற்போது இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தை முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் சுஷீலா கார்கி வழிநடத்த வேண்டும் என தாம் பரிந்துரைத்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். 73 வயதான சுஷீலா கார்கி நேபாளத்தின் முதலாவது பெண் பிரதம நீதியரசர் என அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் வலுவடைந்த நிலையில் அந்நாட்டின் பிரதமரும் ஜனாதிபதியும் பதவி விலகுவதாக அறிவித்தனர். நாட்டில் உள்ள சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் ஆரம்பித்த போராட்டம் அரசாங்கம் பதவி விலகும் வரை முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 30 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். தற்போது இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நேபாளத்தில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கான முக்கிய கலந்துரையாடல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன.